சமூக நீதி விடுதியை பற்றி சொன்னாங்க. இன்னைக்கு வரைக்கும் இதுவரைக்கும் இல்லாத அளவுக்கு நம்முடைய ஆதிதிராவிட மக்களுக்கான பல்வேறு விடுதிகளுக்கான பல சீரமைப்பு பணிகள் நாங்கள் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். பல இதுவரைக்கும் இல்லாத கடந்த 10 வருஷம் ஒதுக்கப்படாத நிதி எல்லாம் 2021 24 வரைக்கும் பல 100 கோடி ரூபாய் இன்னைக்கு ஒதுக்கீடு செஞ்சிருக்கிறோம். நீங்க குறிப்பிட்டு உங்க பகுதி கோயம்புத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய ஒரு மாடல் ஹாஸ்டல் போய் பாருங்க. இது வரைக்கும் இல்லாத அந்த மாதிரி விடுதி பெங்களூர்ல இருக்கக்கூடிய IIM இது மாதிரி பல்வேறு நம்முடைய கார்ப்பரேட் நிறுவனங்கள் வழங்கக்கூடிய ஹாஸ்டல் போல இருக்கு. அதாவது தனிப்பட்ட முறையில் ஒரு பெரிய போட்டிகோ, இது இல்லாம 2 சைடு முன்புறமும் பின்புறமும் தனியான கோர்ட்யார்ட்ஸ், இது மட்டும் இல்லாம இண்டோர் கேம்ஸ், இது மட்டும் இல்லாம இந்த OTS சொல்லக்கூடிய ஓப்பன் டு ஸ்கை சிஸ்டம், இது இல்லாம பல்வேறு வசதிகள், இது இல்லாம இணையதள வசதி என எல்லா வசதிகளையும் இதுவரைக்கும் இல்லாத வரைக்கும் நீங்க வேற எந்த மாநிலத்தில் நீங்க பிஜேபி ஆளக்கூடிய கூட இருக்கக்கூடிய அங்க மாநிலத்தில் போய் பாருங்க, அங்க இருக்கிற மக்களுக்கு என்னென்ன வசதிகள் நீங்க செஞ்சிருக்கீங்க. ஆனா திமுக ஆட்சியில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் இங்க இருக்கிற பட்டியல மக்களுக்காக, பழங்குடியின மக்களுக்காக இதுவரைக்கும் செய்யாத அனைத்து அடிப்படை வசதிகளும் செய்திருக்கிறார் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள்.